ஃப்ரண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன். டைரக்டர் சொன்னார், ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் உமாபதி சார் வந்து இந்த படத்தின் மூலமாக ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். பதிமூன்று கேரக்டர்களை வைத்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி. உமாபதி சார் பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லாத்துலேயுமே ரொம்ப அவருடைய இன்வால்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் போவார், எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு போவார். எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் இந்த திரைத்துறையில் செய்திருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஒரு சம்பவம், 13 கேரக்டர்ஸு. நம்ம இதில் விஷுவலில் பார்த்ததெல்லாம் வேறு. ஸோ ஃபேஸே காட்டாத கேரக்டர்ஸை வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் குவாலிட்டியோட அழகான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. நண்பர் விவேகா பண்ணுறவங்களாம் அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கசாலிலாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னோறதே கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிக்கையாளர், நம்ம மீடியா எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான சிறிய படங்களுக்கு நல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த தேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சூழலில் வந்து ஒருத்தர் படம் பண்ணி வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு முயற்சி எடுத்து உமாபதி சார், டாக்டர் தனிகாசு சார், பண்ருட்டி ரமேஷ் சார் உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா வரணும், வந்தால் தான் நிறைய பேருக்கான வேலைகள் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் முன்னாடி கூட டைரக்டர் சார்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருந்தோம். நிறைய வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாக்கியராஜ் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த கதை திருட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் நிறைய ஒரு தீர்வு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் செய்துட்ருக்காரு. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும். உதாரணத்துக்கு டைட்டில் பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம எல்லாம் பத்திரிகை துறையை சேர்ந்த நிறைய பேருங்க வந்திருக்காங்க. நம்ம ஒரு படத்திற்கு ஆரணி ஒரு டைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அந்த டைட்டில் இருக்கா இல்லையான்றதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதன் மூலமாக நிறையா வணிக ரீதியான விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு டைட்டில் வந்து இருக்கா இல்லையான்றதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா வேறு டைட்டில் சாய்ஸ் போகலாம். எப்படி இன்றைக்கி ஆரணி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும். இது போல் நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக எதுவுமே எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ நம்ம பேர் இருக்கோம், இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு புக் மை ஷோங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய காசு பூரா அவங்களுக்கு தான் போகுது. இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் சலான் தருவாங்க. அந்த ஒரே சலானில் பார்த்திங்கன்னா 5 டிக்கெட் 6 டிக்கெட் நம்ம பண்ணால் அதுக்கான ஒரே ரிசர்வேஷன் சார்ஜில் 5 பேருக்குமே சேர்த்து பண்ணலாம். 4 டிக்கெட் பண்ணாலும் தான், 5 டிக்கெட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ புக் மை ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 10 பேர் போகிறோன்னா 10 பேருக்கு 30 ரூபா, 300 ரூபா தரணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இங்கே அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வந்து செய்ய முடியாத யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. க்யூப்பில் அந்த மாதிரியான கேன்டீன்ஸில் இப்படிலாம் தான் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு. சினிமாவுக்குள்ளே வரணும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஐசிஏஎஃப்னு ஒரு நிறுவனம், சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்னு ஆரம்பித்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொடர்ச்சியாக. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 70 லட்சம் 80 லட்சம்னு கொடுக்குறாங்க. சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும், இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம், பெப்சி இவங்களாரும் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ளே உட்காந்துருக்காங்க. அங்கே நமக்கான எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
ஸோ சினிமாவுக்கான இன்கம்ங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது. சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால் வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் பண்ணி அந்த காசை ப்ரொடியூசருக்கோ சம்மந்தப்பட்டவங்களுக்கோ கொண்டு வர முடியாதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தேட்டர்ஸில் வந்து இப்போ டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கணும், ஒரு சைலன்ஸ் இருக்கணும், ஒரு 10 நிமிடம் அந்த சைலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் செகண்ட் ஹாஃப் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஆடு போடுறாங்க, அப்படியே ட்ரெய்லர் போடுறாங்க, அப்படியே போகிறாங்க. அது இல்லாத இன்றைக்கி கார்பரேட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அப்போ தான் உள்ளே கொண்டு வந்து பாப்கார்ன் கொடுக்குறதும் சர்வ் பண்ணுறதும் சீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அது படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப அந்த ஆடுக்கும் படத்தோட ப்ரொடியூசருக்கு கூட அது இன்கம் வர்றது கிடையாது. கியூப் கான்ட்ராக்டில் தான் எல்லாமே போகுது. அப்படி இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் வந்து இது ட்ரெய்லர் போடுங்க, ஆடு போடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சைலன்ஸாக இருக்கணும். அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை போடணும். அப்போ தான் படம் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு மைண்டோட ஒரு பீஸ்ஃபுல்லாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியும். இப்படி இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாதவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல், சரியான தேட்டர்ஸ் இல்லாமல், சரி ரொம்ப ப்ராப்ளத்தில் வந்து இன்றைக்கி எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு. எப்படி பாக்கியராஜ் சார் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா விதத்துலேயும் வந்து தயாரிப்பாளர் சேர்த்து எல்லாருமே வந்து இது போன்ற படங்களுக்கு தேட்டர்ஸ் ஒதுக்கணும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அரசு திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்காக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபைனல் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா படங்களும் கம்பல்சரி அந்த மாதிரி தேட்டர்களில் வந்து ஓடும், மினிமம் ரேட்டில் ஓடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோன்னு ஒரு மினிமம் டிக்கெட்டுன்னு இவங்க ரூலுக்காக கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து யாருக்குமே வெறும் டிக்கெட் தரதில்லை, கூப்பனோடு தான் வாங்கணும். ஃபுல்லாக 400-500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூப்பனோடு தான் அந்த டிக்கெட்டே வாங்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பத்திரிகை துறையை சார்ந்த என்னுடைய நண்பர் உமாபதி மற்றும் நண்பர்களோடு இணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக துணிச்சலாக, மிகவும் வித்தியாசமாக, எந்த நடிகரையும் யாரையும் நம்பாமல் இன்றைக்கி இப்படி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காரு. ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர் இன்றைக்கி திரைத்துறையில் வந்து அவருடைய ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. ஸோ பத்திரிகை துறை சார்ந்த நாமளும் எல்லோரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முயற்சி வந்து எல்லாராலையும் நிச்சயமாக வந்து வரவேற்கப்படும்னு சொல்லிட்டோம். அவருக்கும் இதற்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து டெக்னீஷியன்ஸுகளுக்கும், அவருக்கு துணை தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்ஜி சார், இளைய கட்டபொம்மன், ஒரு நிமிஷம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்ச இளைய கட்டபொம்மனுக்கு ஒரு சால் எழுதி கட்டுகிறேன். புதுச்சேரி மாநில பத்திரிகையாளர் சங்கத்தில் மதி மகாராஜா சார். வாங்க வாங்க சார், மிஸ்டர் சார். ராம்ஜி சார், நீங்களே கூப்பிட்டு வாங்க மேலே. அறம் நாடு நந்தா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இயக்குனர் எல் சுரேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதிக நேரம் பேச விரும்பல. என்னன்னா ஃபஸ்ட்டு உமாபதி சார் அவர்களை பற்றி பேசணும். ஒரு மனிதனுக்கு ஒரு கனவு விதைக்கப்பட்டிருந்தா அது ஆழமாக விருட்சமாக வளர்ந்து 30 வருஷமானாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து உமாபதி சார். இயக்குனராக வரணும்னு நினச்சி வந்தவர் 30 வருஷமாக 35 வருஷமாக கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில் இருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான பத்திரிகைகள்லாம் முதன்மை செய்தி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருந்துட்டு சினிமாவின் மீது இருந்த ஒரு தீராத தாகத்தினால் இயக்குனராக வர முயற்சி பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து நான் தயாரிப்பாளர்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது சினிமாக்குள்ளே வரணுங்கிற ஒரு வெறியும் வேகமும் இருந்தனால தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு படம் எடுப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தயாரிப்பாளருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. இவருடைய அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு வந்து நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பரான்னு கேட்டு நான் நிறையா அவருக்கு அனுப்பி விட்டுருக்குறேன். அவங்களுக்கெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேங்க, நிறையா பார்த்துருக்குறேங்க. டே டு டே லைஃப்பில் அவருக்கு எனக்கே பல சமயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், நமக்கு உள்ளூர் நடக்கிற விஷயமே சரியாக தெரியறது கிடையாது. பல பேருக்கு அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் உலக அரசியல், அப்புறம் உலக அரசியலை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பேசுறதுங்கிறது வந்து சாதாரண அறிவு கிடையாது. நிச்சயமாக அதுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி படித்தா மட்டும் போதாது. கிட்டத்தட்ட இவர் வந்து வருடக்கணக்காக அதுக்குள்ளே இருந்ததுனால இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் ட்ரம்ப் ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அது இந்தியாவில் என்ன பாதிக்குங்கிறத வந்து இவர் பேசுகிறாருன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயோ படித்ததை எல்லாமே சேர்ந்து ஒரு செய்தியாக அவருக்கு வருது. மிகச்சிறந்த திறமைசாலி. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிட்டத்தட்ட 2014 இதை நான் அரசியலாக பேசலை, இயல்பாகவே சொல்கிறேன். மீடியாக்கள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிறது. நீங்கள் நிச்சயமாக இன்றைய தேதியில் வந்து ஒரு மனுஷன் வந்து 24 மணி நேரம் யோக்கியனாக இருக்க முடியல. ஒருத்தவன் நல்லவன்னு சொன்னாலே அதுக்கு பயங்கரமாக இப்போ அவர் அந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த காலத்தில் என்ன பண்ண தப்பாக நிறைய செய்திகள். எல்லா செய்திகளுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஆனால் அந்த அரசியல் உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குங்கிறத இவருடைய ஒவ்வொரு செய்தியிலையும் நான் பார்ப்பேன். ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் செய்தியாக நம்ம படிப்போம், இது உண்மை கிடையாது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு இவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லா செய்தி ஊடகங்கள், இன்றைக்கி வெகுஜன ஊடகங்கள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. இவர்களை போன்ற ஜீவா டுடே இவராக இருக்கும், தமிழ் கேள்வியாக இருக்கும், இவங்களும் அரசியலேருந்து, அதாவது சில இடங்களில் பிரச்சனைக்குரியதாக மாறி இவங்களோட செய்திகளை நேர்மையாக சொல்ல முடியாதனால கூட வெளியில் வந்து இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்காங்க. இவர்களை போன்றவர்களால் தான் இன்றைக்கி உண்மை இந்த நாட்டுக்கு தெரிய வருதுன்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், என்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். எல்லாத்தையுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மனோபாவம் ஒரு உமாபதி சார். என்ன எங்கே போகிறீங்கன்னு வேறு ஆடியோ லான்ச்சு அப்படின்னா, யார் ஆர்டிஸ்ட் யாருங்கன்னா, ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னா, ஓ நியூ ஃபேஸா, நியூ ஃபேஸும் இல்லை அப்படின்னா, அதுவே புதுசாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து போஸ்டரில் மட்டும் போடுவாங்க. ஆனால் நல்ல வேலை அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு முகத்தை காமிச்சிட்டாங்க எல்லாருக்கும். மொத்த பாட்டிலையும் நம்ம முகத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நல்லா தெளிவாக தெரியுறாங்க, ஹீரோனை காணும். அதுவே புதுசாக தான் இருந்தது. எனிவே இந்த திரைப்படம் பெரிய வெற்றி பெற்று உமாபதி சாரனுடைய அந்த லட்சியம் நிறைவேறி ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராக அவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள், டிவிஜே பிரசிடென்ட் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். திரு தணிகாச்சலம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான திரைப்படத்தினுடைய இயக்குனராக இங்கே வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணவேல் அவர்கள் மிக அற்புதமான ஒரு கதை, அந்த கதையில் மிக முக்கியமான ஒரு திருப்பம், சமூகத்திற்கு இப்போ தேவையான ஒரு கதையை ஒரு அழகான ஒரு திரைக்கதை வடிவமாக்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணவேல் அவர்களுக்கு இந்த உங்கள் அனைவரின் சார்பில் நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம்.
அதே போலவே இந்த சிறப்பான ஒரு திரைப்படத்தை தன்னுடைய கனவு, தன்னுடைய பத்திரிகை என்பதை தாண்டி திரைத்துறையில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடி அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக பரிணமித்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் உமாபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கனவு நனவாகி இருக்கிறது. நான் இணை தயாரிப்பு என்று சொன்னாலும் கூட மொத்த தயாரிப்பும் உமாபதி சார் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சுபாஷ் சார் அவர்கள் சொன்னதை போல் அந்த டைட்டில் வைக்கிறதுல நிறைய வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட 3 டைட்டில் வச்சு இது கிட்டத்தட்ட 4வது டைட்டில் இந்த படத்தினுடைய டைட்டில். இந்த படத்துக்கு முதல்ல அப்ளை பண்ணும்போது வைக்கப்பட்ட டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் அந்த சார், அதுதான் அந்த படத்தினுடைய டைட்டில். அந்த டைட்டில் கிடைக்கல. அதற்கடுத்து வேற ஒரு டைட்டில் வச்சாங்க. அந்த டைட்டிலும் கொடுக்காம பண்ணிட்டாங்க. சாரே கிடைக்கல. அதற்கு பிறகு தான் கடைசியில் ரொம்ப ஆற்றாமையில் அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டிலை வச்சு, நீ டைட்டிலே வேண்டாம்ப்பா, டைட்டில் இல்லாமல் படம் எடுத்துருவோம், கதாநாயகன் இல்லாமல் படம் எடுக்கிறோம், கதாநாயகி இல்லாமல் படம் எடுக்கிறோம், டைட்டில் இல்லாமல் படம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேருக்காக ஒரு டைட்டில் இல்லாமல் ஒரு படம், கதாநாயகன் இல்லாமல் ஒரு படம், கதாநாயகி இல்லாமல் ஒரு படம், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த படம் விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு திரைக்கதை இந்த படம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த முதல் முயற்சியாக உமாபதி சார் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் ஆதரித்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அன்பரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்சுவலி வந்திருக்க பாதி பேர் பத்திரிகையாளர்கள். ஸோ அரசியல் நெடி அதிகமாக வீச போகுது இந்த ஆடியோ லான்ச்சில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சார் அதுக்கு மேலே போய் யார் அந்த சார்னே ஆரம்பிச்சுட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் கே ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு ஒன்றும் பேச தெரியாதுங்க. நானும் உமாபதியும் 1991 தினமலரில் கோயம்புத்தூரில் ஒன்றா ஜாயின் பண்ணோம். அன்னையிலேருந்தே அவரை பார்த்துட்ருக்கேன். அவரோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவர் செயல்பாட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே செய்யலை, கூட இணையாக வச்சுருக்காரு. அதுக்கு நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய சங்கத்தின் மாநில தலைவர் சுபாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு டைரக்டர் பேக்ரேட் சார் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். குறுக்கிட மன்னிக்கணும். நானும் ரமேஷும் தினமலரில் 90களில் இருந்தோம். புகைப்படக்காரராக இருந்தோம். எனக்கு அடுத்து அவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார், இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தார். புகைப்படக்காரராக மதுரையிலேருந்து அங்கே போகிற ரிப்போர்ட்டர் கம் ஃபோட்டோகிராஃபராக அங்கே பணியாற்றினோம். நான் இந்த படத்தில் எதுக்காக ரமேஷ்குமாரை இணை தயாரிப்பாளராக சேர்த்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஃபோட்டோகிராஃபராக இருந்தோம் ஒரு பத்திரிகையில். அதுவும் அப்பையும் விட்டு கலக்கிட்டு தான் இருந்தோம், தெரிச்சு ஓட விடுவோம் எல்லாரையும். அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு இது வேல்யூ இருந்தது. இப்போ அது குறைஞ்சிட்டே வந்தது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் ரமேஷை அழைத்து, என்னோடய பழைய நண்பரை அழைத்து இதில் சேர்ந்தே ஆகணும் ரமேஷ்னு சொல்லி, அவருக்கு திரைப்படத்திலலாம் இல்லை, அவர் இப்போ ரியல் எஸ்டேட் அதுன்னு போய் எங்கேயோ போயிட்டாப்புல. தினமலருடைய ஒரு அலுவலகத்தோட இன்சார்ஜ். இப்போ எங்கள் கூட இருந்தவங்களாம் பல பேர் காணாமல் போயிட்டாங்க, பல பேர் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரமேஷ். அதனால் நான் ரமேஷை இணைத்து ஆக வேணும்னு சொல்லி, அவர் என்ன பண்ணுறாரோ இல்லை, ரமேஷ் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்து துவங்கணும் எங்கள் வாழ்க்கையை. அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் போனேன், பல பத்திரிகைகள் போனேன், ரிப்போர்ட்டரான சீஃப் எடிட்டராக தான் இப்போ வெளியில் வந்தேன். நான் ஒரு சேனலை 8 வருஷம் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம், லீடிங் சேனலோட சீஃப் எடிட்டராக இருந்தேன். ஸோ இருந்தாலும் எங்களுடைய பழைய நினைவுகளுக்காக தான் ரமேஷ்குமார் இருக்கார் கூட அப்படின்ற சரி. பத்திரிக்காரனை ஸ்டேஜில் உட்கார வைக்கணுன்றது தான் என்னுடைய நண்பனை அப்படின்றதுனால அவர் ப்ரொடியூசராக வந்திருக்கேன். நன்றி சார், நன்றி சார். அடுத்ததாக கீர்த்தி ப்ரொமோட்டர்ஸ் கமலஹாசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். திரு உமாபதி சார் எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்வார், புதுமையாக செய்வார், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் செய்வார். அது நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் அதெல்லாம் நம்பி தான் வந்திருப்பீங்க.
இந்த படம் எடுத்திருக்காரு. சினிமாவை பற்றி பேசும்போது சிரிப்பாக பேசலாம், தப்பு இல்லை. போன மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அறம் நாடோட அம்பிகாபுரத்தில் வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சுருந்தார். அதில் டைரக்டர் சார் வந்திருந்தார். அதில் ஒரு ஒன்லைன் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு படத்தில் கண்ணடிச்சு கூப்பிட்டா வராத பொம்பளை கைப்பிடிச்சு கூப்பிட்டா வந்துட போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒன்லைன் வந்து அதுலேருந்து வந்து பார்த்தா வந்து அவர் சொல்லிவிட்டு சைலண்ட்டாக விடுவார். எதிர்க்க இருந்து கவர்மெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஒரு வருது, பின்னாடி வந்து ஒரு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அப்படின்வாங்க. ஸோ அந்த ஊன்ற டைட்டில் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர், மிகச்சிறப்பாக இந்த படத்தை பண்ணியிருப்பார். பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபிலாம் எப்படி இருக்குது, எந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. படம் வந்து நிச்சயம் வந்து பண்ணால் வெற்றி பெறணும்னு வந்து நான் நம்புகிறோம். அவர் எல்லா விதத்துலையும் வந்து சாதிக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. சந்தோஷம். நன்றி சார். அடுத்ததாக ஜீவா டுடே எல்லாருமே வந்துட்டு ஏதாவது நியூஸ் வரும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போய் பார்த்துருவோம். அவர் சொல்கிற கருத்துக்களுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸுங்க இருக்காங்க. ஸோ ஜீவ சகாப்தன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல பொழுதுள்ள மாலை பொழுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல படங்களை பற்றிய பேசுகிறதும் குறைஞ்சிருச்சு, நல்ல படங்கள் வருவதுமே குறைஞ்சிருச்சு. பிரம்மாண்ட படங்கள் தான் வருது, நல்ல படங்கள் வர்றதில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம உமாபதி சார் இப்படி ஒரு திரைத்துறை முயற்சி எடுத்திருப்பது ரொம்ப ஒரு காலத்தின் தேவையாக பார்க்குறேன். சாரை வந்து நான் நம்ம ஊடகத்தில் நான் பேச ஆரம்பிச்சிலேருந்தே அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த சமூகத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். எல்லோரும் பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டார். சில விஷயங்களை அசால்ட்டாக அந்த மரபுகளை உடைப்பார். இந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரபுகளை உடைச்சி விடுவார். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன், சார் என்ன சார் இந்த மாதிரி, பரவாயில்ல இப்படியே பேசட்டும். பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸு வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசுனா கோட் போட்டு டை போட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவன் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசணுமா? ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அப்படி இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இயல்பாக நம்ம நேரத்தில் நம்ம ஆட்கள் உட்காந்து உலக அரசியல் இதை விட அதிகம் பேசக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு கும்பமாக்குறோம்? நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசணும்னா அதுக்கு ஒரு கலர் வேணும், அதுக்கு ஒரு தோற்றம் வேணும், அதுக்கு ஒரு பிறப்பு வேணும், இப்படிலாம் நினச்சிக்கிறது. அதனால் அதை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மீடியாவில் பாருங்கள், ரொம்ப அவர்கிட்ட வந்து ஒரு அலட்சியமான உடல்மொழி. அது அலட்சியம்னு சொல்கிறத விட என்ன பெரிய நீங்கள்லாம் ஆட்கள், இதுவரையும் பேசுகிற ஆட்கள் யார், இவ்வளோ காலம் வந்து மற்றவனை பேச விடாமல் வச்சுருந்தது யார் போன்ற அந்த ஒரு அரசியல் இருக்கும். அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார். அவர் பேசுகிற எல்லா அரசியல்லையுமே வந்து அதை சொல்லும்போது அது ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி இதை நான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப போகிற போக்கில் அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து உமாபதி சார்கிட்ட உண்டு. நம்ம ஊடகத்தில் அவர் வந்து அந்த பேச ஆரம்பித்து அந்த காலகட்டத்துக்கு பிறகே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் உலகத்தில் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட் வந்திருக்கும். நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை கவனித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இப்போ பல ஊடகங்களில் போயிட்டார். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 ஊடகத்தில் கொடுக்குற நிலைக்கு வந்து சார் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவர்கிட்ட நான் கவனித்தது இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, எந்த அரசியல் பிரச்சனையும் எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் சார் அதை அணுகிற விதத்தில் ஹைப்பர் லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் அதை இணைச்சி பேசுகிற அந்த தன்மை தான் சாருடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் உமாபதி சாருடைய தனித்துவம். அவர் மதுரையில் பெற்ற அனுபவம், கேமராமேனாக இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அனுபவம், கோயம்புத்தூரில் அவருக்கு கிடைச்ச பார்வை, இது எல்லாமே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பின் போது இருந்த கேமராமேன் அதை வந்து பதிவு செய்த ஒரே நபர். அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் சென்னையினுடைய வாழ்க்கை, தமிழர்கள் தடம் பதித்த நாடுகள் தேடி அவர் பல இடங்கள் போயிருக்கிறார். நம்ம தமிழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்கள் போய் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் நம்முடைய வேர் இருக்குது, விழுது இருக்குது, இந்த மாதிரியான அவர் புத்தகம் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அவர் வந்து அதுதான் சொல்கிறேனே, அவர் வந்து இந்த பன்முகத்தன்மை உண்டு. ஒரு பகுப்பாய்வாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் வேணும், கூறுகள் இருக்கணுங்கிறதுக்கு உமாபதி சார் வந்து இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு முன்னுதாரணம். அது பெரிய விஷயம். இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒருவர், இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ஒரு ஆளுமை திரைத்துறைக்கு நுழைவது, இயக்குனராக இருப்பது, தயாரிப்பாளராக இருப்பது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி படைப்பாளிகள் வருவதில்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கதையுடன், திரைக்கதையுடன், நேட்டிவிட்டியுடன், ஒரு சமூக அக்கறையுடன். சமூக அக்கறைங்கிறது சமூகத்தை பற்றி உனக்கு எதாவது தெரிஞ்சால் தானே வரும். இந்த சாதி அமைப்பை பற்றியோ, குடும்ப அமைப்பு பற்றியோ, ஆணாதிக்கத்தை பற்றியோ உனக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் தானே அதை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் படம் எடுப்பேன். இன்றைக்கி அது எதுவுமே தெரியாமல் தானே படம் எடுக்கிறேன்.
கொரியன் படத்தை பார்த்துட்டும் அமெரிக்கன் படத்தை பார்த்தும் டெக்னாலஜிங்கிற கான்செப்டில் தான் எடுக்கிறதுனால தான் பிரம்மாண்டமான படங்கள் விழுந்துருது. பார்க்குறவனுக்கும் அரசியல் உணர்வு இல்லை, சமூக உணர்வு இல்லை, எடுக்கிறவனுக்கும் இல்லைன்னா என்னாகும்? நம்ம சமூகம் என்னாகும்? திரைப்படங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தா. இந்த நிலையில் உமாபதி சார் மாதிரி நம்ம மண் சார்ந்து எடுக்கக்கூடியவர், உலக அரசியல் பார்வை உடையவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இவரை போன்ற ஆளுமைகள் திரைப்படம் எடுப்பதை நான் உண்மையில் வரவேற்க தகுந்த விஷயமா பார்க்குறேன். அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியாக நான் மனசார நினைக்கிறேன். இது நம்முடைய வெற்றி, தமிழ் சமூகத்தின் வெற்றியாக பார்க்குறேன். நன்றி சார். ஆக்சுவலி கேப்லேயே வந்துட்டு அப்படியே சொல்லிட்டீங்களா உங்களுடைய கண்டென்ட்டையும். கண்டிப்பாக. இப்போ அடுத்ததாக வந்துட்டு டிபேட்ஸ்லலாம் இப்போ அதிகமாக இவரை பார்க்குறோம். அப்படியே அமைதியாக அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார், எல்லாரும் பேசுகிறத ஃபோன் பார்ப்பார், என்ன பேச போகிறாருன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அப்படியே அனல் பறக்க பேசி ஆப்போனண்ட்டை கதிகலங்க வச்சிடுறாரு. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்திய திரைக்கதை உலகின் மன்னன், தமிழ் திரைப்பட வரலாற்றின் மிக முக்கிய ஆளுமைகளை நீங்கள் பட்டியலிட்டால் நிச்சயமாக அதில் நம்முடைய கே. பாக்கியராஜ் அவர்களை தவிர்த்துவிட்டு பட்டியலிடவே முடியாது. ஸோ அவர் இந்த மேடையில் இருக்கின்ற பொழுது அவரை நான் முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குறது தான் மரியாதையாக இருக்கும். ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக ஊடகத்துறை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ உமாபதி சாரை பற்றி எல்லாரும் பேசினாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தொப்பியால் பிரபலமானவர்கள் அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் ஆஃபீஸில், சாரி சார் ரொம்ப கலவைக்கலாம் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஸ்டாஃப் வந்து டக்குனு உங்கள் பேரை மாற்றினா, சார் அந்த தொப்பிக்காரரை கூப்பிடுங்க சார், அவர் தான் இதை சூப்பராக பேசுவாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு பலவற்றையும் பேசக்கூடியவர். ஸோ இன்றைக்கு அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சக ஊடகவியலாளனாக நான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் ஸோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார். நான் அதுக்குள்ளே அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்பாக நான் 2 பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும். நீங்கள் ஒரு படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம் ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்பும்போது அவர்களுக்கான வெளிச்சம், அவர்களுக்கான அடையாளம், அவர்களுக்கான கைத்தட்டு, அவங்க முகம் வெளியில் தெரியணும். அதையே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள்வா? உள்ளபடி அந்த மனசுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுகள். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. அடையாளம் நீங்கள் வந்து இப்போ எங்களை டிவியில் கூப்பிட்றாங்க, மாஸ்க் போட்டுகிட்டே பேசுங்க சார்னா யார் போவா? எங்கே வர்றதே அதுக்கு இல்லையா? இப்போ யதார்த்தம் நம்ம முகம் தெரியணும். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கின்ற பொழுது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒன்று சொன்னாங்க. அதுதான் படத்துடைய கிட்டப்பட்ட கதையாக இருக்கும் நான் யூகிக்கிறேன். நீங்கள் தமிழ் ஊடகத்தில் முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வரும், இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்கிறான் ஒரு பொண்ணை. ஆனால் அங்கே கற்பிழந்தவளாக யாரை பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படி ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைத்த வெற்றி. அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள். அதன் பிறகு அவள் காதலன் மிரட்டுறதாகத்தான் அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எனக்கு புரிகிறது. ஸோ அதுவே அது எப்படி துரோகமாக மாறும், அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது. ஸோ அது கருஞ்சட்டையினுடைய சிந்தனை, அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அதை பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக இன்னொன்று பேசி ஆகணும். நம்முடைய ஐயா, அவர் இல்லை, மருத்துவர் தணிகாசலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசித்தோம், டைட்டில் யார் அந்த சார்னு கூட யோசித்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் சுபாஷ் கூட சொன்னார், தலைப்பையும் காணும் சாரையும் காணுன்னு. சார் இல்லாததை தெரினா கிடைக்காது. அதை கண்டுபிடிச்சி கோர்ட்டே சொல்லிடுச்சு தெளிவாக. நமக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணால் அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பை சொல்கிறேன். யார் அந்த தாத்தான்னு நான் புதிய தலைமுறையில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த தாத்தா யாருன்னு ஒரு பேராசிரியர் சொன்னாங்க.
ஒரு மாணவியிடம் பேசினார்கள், ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. நீங்கள் வேணால் அடுத்த முறை படம் எடுக்கும்போது யார் அந்த தாத்தான்னு வைங்க. தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் காணலை. சாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு 30 ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸோ பெண்கள் சார்ந்து பெண்கள் நான் ஓகே தாத்தா எங்கே இருக்காருன்னு தெரில. நான் சொன்ன தாத்தா இருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. தெரில, ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரில, ஓகே இருக்கட்டும். பட்டு இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஒரு சிறிய பட்ஜெட்டில் அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் காக்கா முட்டை அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுச்சு. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸே தமிழ்நாடு கொண்டாடியது. அதனால் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்டில் அப்படிலாம் இல்லை. நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும், என்னுடைய நண்பர் இனிய நண்பர் உமாபதி அவர்களுக்கும், கிருஷ்ணவேல் அவர்களுக்கும், குறிப்பாக பாடலாசிரியர் விவேகா இன்னைக்கு பாடல் வெளியீடு, ஸோ அவருக்கும் பாடல் வரிகள் மிகச் சிறப்பாக இருந்துச்சு, இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அரசியல் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் சொன்னார். அதை நம்முடைய நண்பர் உமாபதியினுடைய நலன் கருதி நான் அந்த பரபரப்புகளை அதிகம் ஏற்றாமல் விடைபெறுகிறேன். நன்றி. இதுக்கு மேலே என்ன சார் பரபரப்பு ஏற்ற போறீங்க சார்? இதுக்கு மேலே என்ன பரபரப்பு? யார் அந்த சார்லேருந்து யார் அந்த தாத்தா வரைக்கும் போயிட்டீங்க சார். ஓகே, அடுத்ததாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எப்படி ஜீவ சகாப்தன் வந்துட்டு ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதெல்லாம் ஒத்து நோக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யூடியூப் ரூட்டர்ஸ் மைண்டில் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த தோழர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் அண்ணன் உமாபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, விவேகா சார் வந்திருக்காங்க, இன்னும் பல பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் அநேகமாக கொரோனா சமயத்தில் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது எப்போ ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரில. கொரோனா சமயத்தில் நம்ம வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடித்தோம். இப்போ ஒரு படம் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்து அந்த கான்செப்டில் அந்த கண்டென்ட்டில் எழுதுனது. அப்புறம் திரும்ப எப்போ முடித்தாங்க, எப்போ ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. ஸோ அப்போ கொரோனா சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி திரைக்கு வர்றதுக்கு தயாராக ஆகியிருக்கிறது. இதே கொரோனா சமயத்தில் இன்னொருவரும் ஒரு படம் எடுத்தார். அவர் இன்றைக்கி இந்த பூமியில் இல்லை, நம்ம எல்லாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு நினைவூட்டல் தான். அவர் எடுத்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துச்சுன்னா, இந்த அரசாங்கம் என்னென்ன அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் புரட்டி போட்ட ஒருவர். அதுவும் இந்த கொரோனா சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவர் பேர் டேனிஷ் சித்திக், ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் திரும்ப மர்மமான முறையில் அவருடைய இறப்பு நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கிராஸ் ஃபயரில் அவர் கொல்லப்பட்டார், இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு. அதற்கான விசாரணைகள் என்ன, உண்மையிலே கிராஸ் ஃபயர் தானா அல்லது வேறு யாரும் இதுக்குள்ளே சதி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு எதுக்குமே வரல. ஏன்னா எந்த விசாரணையும் இப்போ சரியாக நடத்தப்படுறதில்லை. நமக்கே தெரியும், ஃப்ளைட் கிராஷ் ஆணுச்சு, 241 பேர் நினைக்கிறேன் இல்லைங்களா, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. 241 பேர் ஒரே ஒரு ஃப்ளைட் கிராஷ் இறந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு சம்பவம் நினைக்கிறேன். இவ்வளோ எண்ணிக்கையில் ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவ்வளோ இறப்புகள் அப்படிங்கிறது. இப்போ 241 பேர் ஒரே ஒரு இந்த ஃப்ளைட் கிராஷ் இறந்து போயிருக்காங்கனாக்கா, இதில் அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேறு வைரல் ஆச்சு. சரியாக உள்ள இந்த ஏசி ஒர்க் ஆகலை, தொழில்நுட்ப கோளாறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே வீடியோ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் அங்கே வீடியோ போஸ்ட் பண்ணது நமக்கு வந்துருந்துச்சு. எப்படி உள்ள உண்மையிலேயே அது விபத்து தானா அல்லது இதில் வேறு எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம், அதிகமான சம்பளங்கள் அவங்க பெறலாம். அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை தூக்கி கையில் கொடுக்க முடியாதுல்ல.
ஸோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கனாக்கா வந்து இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா நடிப்பேன், அதனால் நாட்டை என் கையில் கொடுங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் எப்போவே சிஎம் ஆயிருப்பார்ல இல்லைங்களா? அதனால் நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில் கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜ் சாருக்கு நன்றாக தெரியும். அதனால் இதையெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பாக நாட்டை கையில் தூக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால் நாட்டை கையில் தூக்கி கொடுக்க முடியாத சூழல். அதனால் அப்போ அந்த கொரோனா சமயத்தில் எடுத்த ஒரே ஒரு ஃபோட்டோ அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது. என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை பரப்புகிறார்கள், இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும், அதுவும் வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில் நாமைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையா, நம்ம புள்ள இருக்குமா இருக்காதா, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்காதா, எப்போ இறப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். அப்போ அவ்வளவு தடுப்பூசிகளை வந்து எப்படி இலவசமாக நம்ம மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். அந்த காலகட்டத்தில் நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்தில் அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்தது. காசு கொடுத்து தான் இங்கே உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது. தடுப்பூசி பற்றி பேசுகிறோம், தனிக்கச்சலம் சர்வர் இல்லை. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்காம 36,000 கோடி ரூபாய் இந்த கொரோனா சமயத்தில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிஎம் கேர்னு போட்டு 36,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. மக்களுடைய காசு. ஒருத்தனுக்கும் வருமானம் இல்லை, ஒருத்தனுக்கும் பிஸ்னஸ் கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். நம்ம போய் வெளியில் அந்த டயத்தில் ஏதாவது அரிசியை வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு உணவு, இல்லைனாக்கா அன்றைக்கி முழுக்க நம்ம பட்டினி தான் கிடக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் கையில் பையில் இருந்ததெல்லாம் நம்ம போட்டு 36,000 கோடி இந்த அரசு கேட்குதுன்னு நம்ம கொடுத்தோம். அந்த 36,000 கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 2 டோஸ் நமக்கு வந்து கொரோனா ஊசி போட்டுருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த 36,000 கோடி என்ன செய்தது, யாருக்கு கொடுத்துச்சு, நம்ம யாருமே சிந்திக்கலை. ஸோ அவர் எடுத்த டேனிஷ் சத்திக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சோ கொரோனா பீரியடில், அப்படியே கொரோனா சமயத்தில் எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு ஏதோ ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுல கதையை கொண்டாந்து. அதனால் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். இப்போ இந்த நிகழ்வான முக்கிய நிகழ்வான இசை வெளியீட்டு விழா இப்போ நடக்க போகுது. நம்முடைய இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் கைகளால் இசை வெளியிடப்படுகிறது. இப்போ சார் இங்க பாருங்க சார், ஓகே சார். சார் ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.